அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸா எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். அது ஸ்பெசிஃபிக்கா நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் அப்படின்னு கிடையாதுங்க. அது எல்லா ஸ்ட்ரைக்லையுமே அந்த மாதிரி வேல்யூ கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு வேல்யூ மாறுபடும். ஓகேங்களா? அதை வைத்துலாம் ஒன்றுமே நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. அது எங்கே பண்ணணும், என்ன ஸ்ட்ரைக் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ நோக்க நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே போடுறோம். யூடியூப்ல யார் கொடுக்குறதையும் எதுவுமே நம்பாது. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இன்க்ளூடிங் மீ நான் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக ஒர்க் ஆகுதுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. சரி, நம்மளுடைய கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் வருகிற 26 ஏப்ரல் தூங்குதுங்க. ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச்க்கு. ஃபர்ஸ்ட் யார் 25 பேர் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்ம கிளாஸ் அலோவ் பண்ணுவோம். ஏன்னா நீட்டாக கிளாஸ் எல்லாமே புரியும், சொல்லிக் கொடுக்குறது. அதிக பேர் இருந்தால் சில பேர் கேள்விகள் கேட்பதற்கு தயக்கப்படுறாங்க. அதெல்லாம் யார் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ பேட்ச்க்கு வந்து 25 மெம்பர்ஸு 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன் இன்ட்ராடே கிளாஸ். ஓகேங்களா? யார் யார் டீட்டெயில் கேட்டிங்களோ உங்களுக்கு எல்லாமே அனுப்பி வச்சு, யாருக்கா வரலனாக்களே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வரலனா. சரி, இன்னைக்கு இப்போ நம்ம டேட்டாஸ் பார்த்துடலாம். இது அடிஷ்னல் டூல் தாங்க. இது முடிஞ்சு போன டேட்டா. இதை லைவ்ல மாறிடலாம். நம்ம இதெல்லாம் ஒரு இதாக தான் வச்சுப்போம், அடிஷ்னலாக தான் வச்சுப்போம், தவிர இதை வச்சு ட்ரேடர்லாம் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, 8,25,000 கான்ட்ராக்ட் இன்னும் பையில் இருக்காங்க. நேற்று 2,25,000 கான்ட்ராக்ட் நியர் பையில் வந்துருக்காங்க. அப்போ இவங்க பைக்கு வராங்கன்னா மார்க்கெட்ல என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, யோசிச்சு பாருங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, நேற்று எவ்வளோ கான்ட்ராக்ட் உள்ள வந்திருக்காங்க செல்லிங். அப்போ இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்கு தான் பார்க்கணும். நம்ம அந்த மேட்ச் வேல்யூல நமக்கு எங்க மேட்ச் என்ன ஆகுதோ அதைப்படி நம்ம எடுத்து போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு அடிஷனல் டூல் தான். இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? இன்னைக்கு ட்ரேடை வந்து லாஸே பண்ணக்கூடாது. டவுன் லாஸுங்கிறதே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு டே ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடே பண்ணலனாலும் பரவாயில்ல, கரெக்டுங்களா? அவ்வளோ அக்யூரஸியான ட்ரேடை மட்டும்தான் எடுக்கணும், இல்லையே தவிர்த்துடணும். மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இன்னைக்கு. சரி, இன்னைக்கு 23,800 புட்டு 148 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு, 148 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு. இப்போ 23,800 ஃபுட் 148ல இருந்து மேலே போனாலும் ஒரு வேலையிலிருந்து திரும்பி ஆகணும். அதே டைரக்ஷன் அதை உடைச்சிட்டு அங்கே சப்போர்ட்டை மாறிக்கணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் சப்போர்ட் எடுத்து திரும்பணும், ஆர் சப்போர்ட்டை பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அது போல் 1000 பாயிண்ட் எப்படி ஏறும், இறங்கணும்னாலும் இப்படி இறங்கலாம். அது ஏறினா இறங்கினா என்ன, எந்த இடத்துல டார்கெட், எங்கே என்ட்ரி, எங்கே எக்ஸிட், எங்கே ஸ்டாப் லாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் இது இதுக்கு மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா லைனை போட்டு பார்க்குறதுல அதில் ஃபால்ஸாகவும் இருக்கும். சில டைம் கீழே இருக்கும், டக்குன்னு மேலே இருக்கும், கீழே இருக்கும். ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணுவோம். அதுவும் நம்ம மேக்ஸில் கண்டுபிடிச்சோம். நம்ம எல்லாமே மேக்ஸ் தான். நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ, பேட்டர்னோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, நியூஸோ, எலியாட்டோ எதுவுமே பார்க்கறது, ட்ரெண்ட் லைன்ஸு எதுவுமே கிடையாது. நம்ம போடுற மேக்ஸ் வேல்யூவில் தான் அது பேட்டர்னாக ஃபார்ம் ஆகலாம், ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகலாம், ப்ரைஸ் ஆக்ஷனை ஈடுபடலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அந்த வேல்யூவில் தான் நடக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது காலையில் 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 க்ளோஸ் ஆகும். அது எங்கேனாலும் ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணால் க்ளோஸ் ஆகலாம். ஆனால் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. அதனால டைம் வேல்யூவை நம்ம மேக்ஸில் உடைச்சிட்டோம். நம்ம இதில் டைம் வேல்யூ, அந்த கிரீக்ஸ் வேல்யூ கேள்விப்பட்டிருக்கீங்க, டெல்டா காமா தீட்டா, அது கிடையவே கிடையாது. டோட்டலே அது இன்வேல்யூட். இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.